dimension analysis special features. Special feature என்னன்னா a unitless quantity never have a zero dimension. Never have a zero dimension என்ன ஸோ யூனிட்லெஸ் டைமென்ஷன்லெஸ் இருந்ததுனாலும் அந்த யூனிட் குவான்டிட்டியை நம்ம டைமென்ஷனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் which is equal to 1 anything to the power 0 anything to the power 0 1 into 1 into 1. So unitless quantity have a dimension, a unitless quantity never have a zero dimension. A dimensionless quantity may have unit like a radio theta angle is equal to theta is equal to arc radius divided by arc length by radius. So இதுவும் லென்த்தில் இருக்குது இதுவும் லென்த்தில் இருக்குது அடிபட்டுடுது no dimension. So no dimension but இதோட யூனிட் என்ன யூனிட் வந்து ரேடியன். ஸோ ஆங்கிளுக்கு யூனிட் இருக்குது பட் டைமென்ஷன் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு குவான்டிட்டியோடையும் எந்த ஒரு குவான்டிட்டியோடையும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது சே ப்ரெஷர் added or subtracted with an unit x will give y. Dimension equation எல்லாம் pressure multiplied volume multiplied divide by something இருக்கலாம். பட் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் லைக் குவான்டிட்டி தான் ஆட் பண்ண முடியும் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ வர ரிசல்ட் என்ன ஆகணும் அதுவும் ப்ரெஷரில் தான் இருக்கணும். See about displacement minus some x is equal to y. So y ஓட யூனிட் என்ன இருக்கும் y ஓட யூனிட்டும் y ஓட டைமென்ஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் சேமாக இருக்கணும். எக்ஸோட டைமென்ஷனும் y ஓட டைமென்ஷனும் ஒன்றா இருக்கணும். அதாவது இந்த ரெண்டோட டைமென்ஷனும் ஒன்றா இருக்கணும். அதாவது அர்த்தம் என்னென்னா இந்த யூனிட்டும் சேமாக இருக்கணும். ஆட் பண்ணாலும் சரி சப்ட்ராக்ட் பண்ணாலும் சரி அது ரிசல்ட் வருது அதுவும் வந்து இந்த யூனிட்டில் இதாக இருக்கணும். யூனிட்டை மாற முடியாது. சரி அபவுட் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். v is equal to u plus at. v is equal to u plus at. இது வெலாசிட்டியோட டைமென்ஷனாக மீட்டர் பர் செகண்ட். இதோட டைமென்ஷன் இது வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட் ப்ளஸ் இதோட யூனிட் என்ன ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு டைம் செகண்ட். ஸோ இதோட யூனிட்டும் சேமு இதோட யூனிட்டும் சேமு இதோட யூனிட்டும் சேமு. ஏன்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணால் மீட்டர் பர் செகண்ட் வரும். அப்போ இதோட யூனிட்டும் சேமாக இருக்குது. ஸோ டைமென்ஷனில் என்ன வரும் வெலாசிட்டி இந்த lt minus 1 is equal to lt minus 1 plus lt minus 1. இதை ஆட் பண்ண கூட வரல. இந்த குவான்டிட்டி அதாவது சப்போஸ் சே அபவுட் 5 மீட்டர் பர் செகண்ட் ப்ளஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் 15 மீட்டர் பர் செகண்ட் எல்லாம் ஒரே யூனிட்டில் தான் இருக்கணும். சேஞ்சு கொஞ்சம் கூட சேஞ்ச் இருக்கவே கூடாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வில் டேக் f is equal to at plus bt square. f is equal to, for an example, f is equal to, we will take some at plus bt square, something like that. At plus bt square, where f is equal to force, whose unit is force of the dimension now. Mass into acceleration. Mass is in kg. Kg வந்து நம்ம mass into acceleration. T is equal to time. அதோட என்ன டைமோட வந்து செகண்ட், that is t. So time. So to find the constants a, to find the constant a and b. ஸோ இதில் வந்து இது ஃபோர்ஸு, இது டைம், இது வந்து கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆசிரியர் சொல்லியிருக்கோம், டைமென்ஷன் ஆஃப் எஃப் மஸ்ட் பி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஏடி
dimension of f also இதோட டைமென்ஷன் இது சேமாக இருக்கணும், இதோட டைமென்ஷனும் இதோட டைமென்ஷன் இருக்கணும். ஸோ பிடி ஸ்கொயர் இதோட டைமென்ஷனும் இதோட டைமென்ஷனும் சேமாக இருக்கணும் as per this rule. ஸோ ஃபோர்ஸ் என்ன வருது? ஸோ இட் மீன்ஸ் ஏ இது ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா ஏ into T is equal to F. That implies A is equal to force by time. That is the dimension of A is equal to force by time. Dimension of force by time. So dimension of A force என்ன வருது? Force is equal to m l t minus 2 divided by time. Time மேலே போச்சுன்னா dimension of time. Time மேலே போச்சுன்னா -1 m l t minus 3. இதுதான் ஏவோட டைமென்ஷன் ஏவோட ml t minus 3 தான் கான்ஸ்டன்ட் ஏவோட டைமென்ஷன். அது இதேமாதிரி f is equal to bt ஸ்கொயர், இதுவும் ஈக்குவல். ஸோ தட் இஸ் f is equal to bt ஸ்கொயர். இதோட டைமென்ஷனும் சேமாக இருக்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? f வந்து m l t minus 2 எப்படி எழுதிக்கலாம்? Therefore b unit of dimension of b is equal to f by t square. இதோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். சிம்பிள். இதோட டைமென்ஷன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இதோட டைமென்ஷன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இதோட டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ b, therefore dimension of b is equal to f then m l t minus 2 divided by t square. So f b constant b ஓட வேல்யூ என்ன? டைமென்ஷன் என்ன வரும்? ஸோ t மேலே போச்சுன்னா பவர் 4 ஆகிடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு m l t பவர் 4 அண்ட் கான்ஸ்டன்ட் ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ml t minus 3 ml t minus 3. V is equal to A plus B by T plus C T square, where V is equal to velocity. So dimension of velocity is equal to meter per second, m power 0, and T is equal to time. Therefore dimension of time is equal to, dimension of time is in second means t. Okay, now A, we have to find out the constant A, B and C. So we have to find out these three are constant. So we have to find out. So as it is, we know the unit of the dimension of V is equal to dimension of A is equal to dimension of b by t is equal to dimension of c t square. Because இதோட ஒரு சேம் குவான்டிட்டியை தான் டைமென்ஷன் அனாலிசிஸில் இதோட டைமென்ஷன் சேமாக இருக்கணும், இதோட டைமென்ஷன் சேமாக இருக்கணும், டோட்டல் எல்லாத்தோட டைமென்ஷனும் இதோட ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் கேஜி 10 kg is equal to 5 kg plus 3 kg plus 2 kg அப்படி. ஸோ அந்த டைமென்ஷன் எக்ஸாக்ட்லாக சேமாக இருக்கணும். ஈக்குவேஷனில் வேணாம் பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டின்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரலாம், பட் டைமென்ஷன் அனாலிசிஸில் இப்படி தான் வரணும். ஸோ வெலாசிட்டி, ஸோ இட் மீன்ஸ் டைமென்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ டைமென்ஷன் ஏவோட டைமென்ஷன் என்ன வருது? ஏவோட இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு m power 0 l t power minus 1. இதுதான் ஏவோட. அடுத்த b. So b by t is equal to, so dimension of b by t is equal to dimension of velocity. So dimension of b in our dimension of b is equal to dimension of v into dimension of t. So dimension of b and so therefore dimension of b is equal to, dimension of v is l t minus 1 into dimension of t is equal to dimension of
b is equal to l power 1 t power 0 into m power 0. ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் dimension of ct square is equal to dimension of velocity. Ct square is equal to velocity. So dimension of c is equal to dimension of velocity divided by dimension of t square, which is equal to dimension of, so is equal to m power 0 l power 1 t power minus 1 dimension of velocity and t square is t power 2, t to the power 2. T square means t to the power 2. So this is therefore dimension of c is equal to m இங்கே, so m power 0, l இங்கே, l power 1, t இது மேலே போடுச்சுன்னா t power minus 3. Third answer. In the question lab, v is equal to velocity, அதோட dimension, velocity is meter per second. Okay, and t is in time. T is equal to time. அதோட dimension time is second t. So நம்ம a கண்டுபிடிக்கணும், b கண்டுபிடிக்கணும், c கண்டுபிடிக்கணும். See, dimension of velocity is equal to dimension of at. இதோட டைமென்ஷன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதோட டைமென்ஷன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இதோட டைமென்ஷன் இதோட ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் டைமென்ஷனலி கரெக்ட். ஸோ ஏ என்ன வரும்? ஏ இஸ் ஈக்குவல் டு, ஏ இஸ் கான்ஸ்டன்ட், dimension of v divided by dimension of time. Dimension of v is equal to l t minus 1 divided by t is t. So t minus 1, so that becomes, so dimension of a is equal to மேலே போயிடுச்சுன்னா l t minus 2. l t minus 2 meter per second square, nothing but acceleration. Constant a is nothing but acceleration. So is equal to, இது எப்படி எழுதலாம்? m power 0, m இல்லை, l power 1 into t power minus 2. So we find out constant a is equal to acceleration, that is meter per second square, that is meter per l t minus 2. செக் பண்ணி பார்ப்போம். v is equal to at. atக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? atக்கு பதில் a பதில் meter per second square into time. Second is equal to meter per second. So v is equal to at, meter per second, dimensionally correct. Second, இது வந்து b, செகண்ட் வந்து b by t plus c. இதில் பார்த்தோம்னா இது டைம் யூனிட்டில் இருக்குது. ஸோ இதோட இதை ஆட் பண்ண முடியும், டயத்தை தான் ஆட் பண்ண முடியும். ஸோ சியோட யூனிட் என்ன வரும்? டைமில் தான் இருக்க முடியும். தேர்ஃபோர் இது டைமில் தான், இதுவும் டைமில் இருக்கும். ஸோ சியோட டைமென்ஷன் டீயில் தான் இருக்கும். ஸோ டைமென்ஷன் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு, அதுதான் டைமென்ஷன் ஆஃப் சியோடது. நெக்ஸ்ட் b by t plus c. c velocity யோட டைமென்ஷன், velocity dimension, இதுவும் velocityயோட டைமென்ஷன் தான் இருக்கணும். தட் இஸ் இட்ஸ் ஈக்குவல் டு b by t plus c. ஸோ நமக்கு தேவை டைமென்ஷன் ஆஃப் b. ஸோ இதை எப்படி எழுதலாம்? t plus c is nothing but time. b by some time, dimension of b divided t plus t, டைம்னு எழுதிக்கலாம். சிம்பிளாக நம்ம டைம்னு எழுதிக்கலாம். இது ரெண்டையும் சேர்ந்தாலும் டைமில் தான் யூனிட் இருக்கும். ஸோ b is equal to dimension of v into time இங்கே போய்டும், velocity into time. ஸோ வெலாசிட்டியோட டைமென்ஷனு l t minus 1 into t is equal to dimension of l. இது கேன்சல் ஆகும், பவர் 1 இருக்குது, கேன்சல் ஆகிடும். l power 1 t power 0 is equal to dimension of l power 1 and m power 0. நம்ம சிம்பிள் ஷார்ட்கட் வேல போனோம்னா
velocity is equal to constant into time. So velocity in our meter per second is equal to a into, this is in second. So நமக்கு a வேணும். So a is equal to, இது கீழே a is equal to meter per second into 1 by second is equal to m by s square is equal to m is L t minus 2 into n power 0. Simply straight நம்ம எழுதியுள்ளது. So which is coming same. So constant of a, velocity a is equal to m l power 1 t power minus 2. Same thing இதுக்கு எழுதலாம். b by t plus c is equal to velocity. So b is equal to velocity into time, that is meter per second. Time is also second, is equal to meter, which is nothing but length. So கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படி எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக. இந்த ப்ராப்ளத்தில் P stands for pressure, V stands for volume, A and B are constant. We have to find out the constant A and B. P is equal to pressure. Pressure now force by area. Force oda unit and force oda unit வந்து mass into acceleration. kg meter per second square. Area is meter square. So dimension of pressure is equal to, இது மேலே படிச்சுட்டு kg is m power 1, meter square m power minus 1, l power minus 1 into t power minus 2. இது மேலே படிச்சுட்டேன். ஓகே, தென் வால்யூம் எல்லாருக்கும் தெரியும், length into length, that is L is the dimension. So A and B நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் இது ப்ரெஷர், ஸோ இதுவும் ப்ரெஷர் தான் இருக்க முடியும். ஏன்னா ப்ரெஷர் இன்னொரு ப்ரெஷர் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். தேர்ஃபார் யூனிட் ஆஃப் A by V square in A by V square should be equal to pressure. So pressure, so it means that so A is equal to pressure into volume square. Therefore A is equal to pressure unit வந்து pressure dimension, unit is same as dimension. So A oda dimension is equal to pressure oda dimension. Pressure dimension m power 1, L power 1 minus 1, T power minus 2 into volume. Volume oda square, be careful, volume oda square. Volume வந்து L cube, அதோட square. So A oda dimension is equal to m less, so m power 1, L minus இருக்குது, இது 6 minus 1 5 into T minus 2. So இதுதான் A, constant A ஓட dimension. Constant B ஓட dimension same. இது வால்யூமில் இருக்குது, subtracted by another volume only. அப்போ இதோட யூனிட்டும் வால்யூமாக தான் இருக்க முடியும். Therefore B ஓட dimension வால்யூமாக தான் இருக்க முடியும். So is equal to வால்யூம் ஓட dimension தான் இருக்க முடியும், is equal to L cube. So B ஓட dimension L cube தான் இருக்க முடியும். Next R கண்டுபிடிச்சு பார்ப்போம். R is universal gas constant. So நமக்கு தெரியும் PV is equal to number of molecules into RT. இது only a number of moles. So இது dimension less. So நம்ம R கண்டுபிடிக்கணும். R is equal to PV by T. Therefore R எப்படி எழுதலாம்? So R pressure என்ன? pressure வந்து இது எழுதலாம் kg m L power minus 1 T power minus 2 அதோட dimension ml. volume is equal to L cube. Temperature in Kelvin, remember இங்கே temperature, இந்த T வந்து temperature, T stands for temperature, this stands for temperature in Kelvin. டயத்தில் போட்டுற டைம் யூனிட்டாக போட்டுறக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு R is equal to temperature m power 1 L, so L square, L power minus 1 plus 3 plus 2
and t power minus 2 into k power minus 1. So this is a universal gas constant. As it is நம்ம பார்த்துருக்கோம், Boltzmann constant is equal to universal gas constant by Avogadro's number. So this is a number, so dimensionless. So dimensionless அப்படிங்கிற போது k ஓட Boltzmann constant ஆல்ரெடி நம்ம பார்த்து டிரைவ் பண்ணியிருக்கோம், is equal to so r, so which is equal to m power 1 l power 2 t power minus 2 and k power minus 1. So which is also equal to universal gas constant. So இதுலேருந்து என்ன தெரியுது, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷனும் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டைமென்ஷனும் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டும் சேம். ஸோ ரெண்டு குவான்டிட்டிக்கு சேம் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்க சான்ஸ் இருக்குது. சேம் அதேமாரி ஒர்க் டன் அதுக்கும் டார்க்குக்கும் ரெண்டும் சேம். இந்த கொஷனில் ஆல்ஃபா பை டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி plus beta by x square, where f is force, kg meter per second இதெல்லாம் v is equal to velocity, x is equal to distance, dimension எழுதிட்டோம். Find alpha, beta, alpha by beta. Alpha by beta. Okay, now இதோட டைமென்ஷனலி ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்க டைமென்ஷனும் ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் டைமென்ஷனும் சேமாக இருக்கணும். ஸோ இதோட டைமென்ஷன் தான் இதுக்கு இருக்கணும். பட் இதோட டைமென்ஷன் இதோட தான் சேம் டைமென்ஷன் தான் இதையும் சேம் டைமென்ஷன் இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணால், ஸோ இதோட டைமென்ஷனாக இருக்கணும், இதோட டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கணும், இதோட டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிப்போம். ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிப்போம்? Dimension of alpha by t square is equal to dimension of force into velocity. So dimension of alpha is equal to dimension of force into dimension of velocity into dimension of time square. Okay, time square. Okay, what is force? Dimension of force is equal to m l power 1 t power minus 2 into velocity is meter per second, l t minus 1 and time order t to the power 2. So dimension of alpha is equal to என்ன வரும், m இங்கே ஒன்று, ஸோ ஒரே ஒரு m இருக்குது, m l இங்கே ஒன்று இருக்குது, 2 இருக்குது, ஸோ 2 l இருக்குது, ஸோ l பவர் 2. t எத்தனை இருக்குது, t இங்கே வந்து ஒன்று -3 + 2 t பவர் -1. ஸோ ஆல்ஃபாவோட டைமென்ஷன் இது. பீட்டா நான் இதே பண்ண செய்யலாம், இதே ஈக்குவேட் பண்ணால் சேம் ஆன்சர் வரும், இதே ஈக்குவேட் பண்ணால் சேம் ஆன்சர் தான் வரும். நம்ம இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். டைமென்ஷன் ஆஃப் பீட்டா பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் force into dimension of velocity, or dimension of beta is equal to dimension of force into dimension of velocity multiplied by dimension of x square. So beta so dimension of beta is equal to force of unit m power 1 l power 1 t power minus 2, velocity is l t minus 1 into x with the distance length square l square. So is equal to m வருது, l எத்தனைக்கு 1 2 4, ஸோ l பவர் 4, t எத்தனை இருக்குது -1 -2 t பவர் -3. இதான் பீட்டாவோட டைமென்ஷன். ஆல்ஃபா டைமண்ட் பை பீட்டா அதோட டைமென்ஷன் என்ன வரும்? செகண்ட் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டாவோடது என்ன வரும்?
alpha is equal to alpha எவ்வளோ கண்டுபிடிச்சோம் alpha is equal to m power 1 l power 2 t power minus 1 divide by beta ஓடது வந்து m power 1 l power 4 and t power minus 3. So m cancel ஆயிடுது. So that will become m power 0 l 4 இருக்குது. So l power minus 2 மேலே படிச்சுட்டு minus 4 இது minus 2 minus 3 plus 1 is equal to t power 2. This is alpha by beta oda answer. So f is equal to eta a dv by dx, where a is equal to area, dv by dx is equal to velocity gradient, and f is equal to force. Find the value of constant, that is this is a constant coefficient of viscosity. So okay, we'll find out the constant. So what is the unit of force? Force is equal to mass into kg meter per second square. Other dimensional நம்ம எழுதுறோம்னா force ஓட dimensional எழுதுறோம்னா kg is m, kg meter l power 1 l m power 1 l power 1 and yes t power minus 2. Okay, dv by dx, velocity gradient, dv by dx is equal to velocity gradient, that is change in velocity with respect to velocity, change in velocity with respect to distance, that is change in velocity with respect to distance, that is velocity's dimension is l, t minus 1 divided by distance l, so is equal to t power minus 1. Okay, now what else required? We can say now this is equal to f by a into dv by dx. அதுதான் அதோட டைமென்ஷன் இதோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்க டைமென்ஷன் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டைமென்ஷன் ஒன்றா இருக்கணும். அப்போ இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் ஒன்லி டைரெக்ஷன். ஸோ நெகட்டிவ் டைமென்ஷனில் இந்த நெகட்டிவ் சைன் வராது, பவரில் வரும், அந்த சைனில் வராது. ஸோ எஃப் இஸ் இக்குவல் டிவி பை டிஎக்ஸ். ஏரியா இஸ் இக்குவல் டு ஏரியா டைமென்ஷன் என்ன? மீட்டர் இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் எல் ஸ்கொயர். So the dimension of eta is equal to force. Force ஓடது என்ன வருது? m power m l t minus 2 divided by area. Area is l square into velocity gradient t power minus 1. So t power minus 1, so we can write, so when this m, there is no m power 1, l, there is 1 l power 1 minus 2 is minus 1, t இங்கே minus 1 மேலே போனிச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், t power minus 1. இதுதான் அதோட டைமென்ஷன். m power 1, l power m power, is it right?